ஏன் சிவராத்திரி அன்று குலதெய்வம் கோவிலில் வணங்க வேண்டும் தெரியுமா? அதுவும் இரவு வழிபாடு. இந்த வழிபாடை மட்டும் விட்டு விடாதீங்க. இந்த பிரபஞ்சத்தில் நிகழும் அனைத்திற்கும் ஒரு காலமுறை, ஒழுங்கு, ஒற்றுமை உள்ளது. மனிதனின் வாழ்க்கையும் இந்த இயற்கை சட்டங்களை பின்பற்றும் போது மட்டுமே ஒழுங்காக அமையும். அதனால்தான் வழிபாடு, விரதம், யாகங்கள், யாக புனித நாட்கள் என பல ஆன்மீக முறைகள் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டன. அத்தகைய ஒரு முக்கியமான ஆன்மீக நிகழ்வாக சிவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சிவராத்திரியின் போது சிவபெருமானின் கிருபை மிகுந்து கிடைக்கும் நேரம் என்பதால் பக்தர்கள் ராத்திரி முழுவதும் விழித்து தீப வழிபாடு, அபிஷேகம், வேத பாராயணம், மந்திர ஜபம் என கடைபிடிக்கின்றனர். இதில் குலதெய்வ வழிபாடு முக்கிய இடம் பெறுகிறது. நமது குடும்ப ரீதியான சக்திகளை குலதெய்வம் வழியாக நம் வாழ்வில் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதால் குலதெய்வ கோவிலில் சிவராத்திரி கடைபிடிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதனை தவிர ஏன் இந்த விரதம் இரவு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது? இது நம்முடைய உடல், மனம், ஆன்மாவிற்கு எவ்வாறு பயன்படுகிறது? குலதெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு இணைந்தால் ஏற்படும் நன்மைகள் என்ன போன்ற பல கேள்விகளுக்கான விளக்கங்களையும் இந்த கட்டுரையில் பார்க்கலாம். சிவபெருமானின் சக்தி உச்சகட்டத்திற்கு வரும் நேரம். சந்திரன், சூரியன் மற்றும் கிரகங்களின் நிலைமை ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும். தியானத்திற்கும் ஜபத்திற்கும் மிகவும் உகந்த நேரம். உடல், மனம், ஆன்மா எல்லாம் சுத்தமடையும் நேரம். சிவராத்திரியின் மகிமைகள். சிவபெருமானின் திருக்கல்யாணம் சிவபெருமான் பார்வதியை மணந்த நாளாக கருதப்படுகிறது. உணர்வுகளையும் சிந்தனையையும் ஒன்றிணைக்கும் சக்தி. நீதி, தர்மத்தின் வெற்றி நாள். சிவபெருமான் திரிபுராசுரர்களை அழித்த புண்ணிய நாள். அறம், தர்மம், நீதிக்கு ஆதரவான நாள். சிவலிங்கத்தின் உருவாக்க நாள். சிவன் பரம்பொருளாக வணங்கப்பட்டு லிங்க வடிவம் பெற்ற நாளாக கருதப்படுகிறது. சிவலிங்க வழிபாடு செய்ய சிறந்த நாள். ஏன் குலதெய்வ கோவிலில் சிவராத்திரி வணங்க வேண்டும்? குலதெய்வமும் சிவசக்தியும் இணைந்திருக்கிறது. சிவத்திலிருந்து பிறந்த சக்தி என்பதால் குலதெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு 2 மடங்கு பலன். சிவத்திலிருந்து பிறந்த சக்தி என்பதால் குலதெய்வ வழிபாடும் சிவ வழிபாடும் 2 மடங்கு பலன். குடும்ப பரம்பரையின் நல்வாழ்வு. குலதெய்வ வழிபாடு குடும்பத்திற்கே உரிய பாதுகாப்பை வழங்கும். குலத்தினரின் மனநிலை மற்றும் வாழ்வில் முன்னேற்றத்திற்கும் இது உதவுகிறது. பித்ருதோஷம் நீங்க, பிள்ளை செல்வம் பெருகவும் குலதெய்வ வழிபாடு உதவுகிறது. குடும்ப சாபம், தோஷம் நீங்குதல். குலதெய்வ கோவிலில் சிவராத்திரி இரவில் பாகவதிகள் குடும்பத்தினர் ஒன்றாக வழிபட்டால் குடும்பத்தின் அனைத்து தடை விஷயங்களும் நீங்கும். வாழ்க்கையில் செழிப்பு மற்றும் சந்தோஷம் அதிகரிக்கும். முடங்கிய திருமணங்கள், குழந்தை பேறு, நிதி பிரச்சனைகள் தீரும். சிவராத்திரி இரவு. ஏன் இரவு முழுவதும் வழிபட வேண்டும் தெரியுமா? ராத்திரியில் மனம் அமைதியாக இருக்கும். தியானத்திற்கும் ஜபத்திற்கும் சிறந்த நேரம். அனைத்து புலன்களும் அமைதியடையும் நேரம். சிவ வழிபாட்டிற்கு உகந்த சூழல். நம்முள் உள்ள அந்தகாரம் அகலும். இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனின் பெருமையை தியானிக்கும் போது நம் கர்ம வினைகள் தீரும். நவகிரக தோஷம், குடும்ப தோஷம் நீங்க, பாச பந்தங்கள் குறையும். சிவராத்திரி என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக நிகழ்வு. குலதெய்வ கோவிலில் இதனை அனுசரிப்பது நம் குடும்பத்திற்கு ஏற்ப பயன் தரும். மன அமைதி வழங்கும். பரம்பரை சாபங்கள் நீங்கும். இரவு முழுவதும் சிவனை வழிபடுவதால் பாச பந்தங்கள் அகல ஆன்மீக ஒளி நம்முள் விளங்கும்.